பண்றதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மசாலா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இது கூட வெண்டைக்காய் சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணும்போது வளவலன்னு ஆகிடும். இப்போ நம்ம வெண்டைக்காயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வளவலன்னு ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் போல இருக்கு. நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காய் மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே லைட்டா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கரெக்டா 3 நிமிஷம் போல இருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கரெக்டா 5 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியோட பச்சை ஸ்மெல் சுத்தமா போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குறைவான சுட்லியை வச்சு அப்படியே லைட்டா வதக்கி விட்டுடலாம். ஆயில் லைட்டா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினாவே போதும். ஒருவேளை நீங்க ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா வெண்டைக்காய் கரைஞ்சு போயிடும். இப்போ கரெக்டா 2 நிமிஷம் போல இருக்கு. பாருங்க ஆயில்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட வெண்டைக்காய் மசாலா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஜாலியா சாப்பிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் மசாலா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். See you friends.